டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் பொது தமிழ் தேர்வுக்கு அந்த பாடத்திற்காக கோனார் பப்ளிகேஷன்ஸ், கோனா நோட் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்து 2 புதிய புத்தகங்கள் வினா வங்கி தொகுப்புகள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 2 புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிற சில விவரங்களை உங்களுக்கு நான் கொடுத்துறேன். இந்த புத்தகங்கள்ல ஒரு புத்தகம் இதுவரைக்கும் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள், சரிங்களா, அதெல்லாம் தொகுத்து தலைப்பு வாரியாக கிட்டத்தட்ட 150 தலைப்புகளாக பிரிச்சு தலைப்பு வாரியாக கொடுத்திருக்காங்க. அது ஒரு புத்தகம், சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 60-65 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸா பிரிச்சு அதை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது ஒரு புத்தகம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறது ஒரு புத்தகம். அதே போல செகண்ட் புக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கு, சரிங்களா, மாதிரி வினாத்தாள் கொடுத்திருக்காங்க. 6th பாத்தீங்கன்னா டேர்ம் வைஸா பிரிச்சிருக்காங்க. பருவமா பிரிச்சுட்டாங்க, 7th பருவமா பிரிச்சுட்டாங்க, 8, 9, 10, 11 பண்றலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயல் வைஸா பிரிச்சு உங்களுக்கு டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்காக ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகம் 2 புத்தகம். சோ இந்த 2 புத்தகங்கள் இப்ப நமக்கு புதுசா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. சோ இந்த புத்தகங்கள்ல எந்த புத்தகம் வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், புத்தகத்தோட பெயரை முழுமையா குறிப்பிட்டு ஆசிரியர்ல இருந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமா இருந்து எந்த புத்தகம் வேணும் நமக்கு நீங்க என்ன பண்ண வேணும் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல அந்த புத்தகத்தோட பெயரை நீங்க அனுப்புனீங்கன்னா போதும், நம்ம எல்லா விவரங்களும் கொடுத்துருவோம். உங்களுக்கு பேமெண்ட் நம்ம வாங்கிட்டு தான் புத்தகங்கள் அனுப்புறோம், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ப்ரொஃபஷனல் கொரியர்ல இல்லாட்டி இந்தியா போஸ்ட்ல தான் அனுப்புவோம், அதுவும் நம்ம சொல்லிடுவோம். அதே போல எல்லா விவரங்களும், சரிங்களா, புத்தகம் ஒவ்வொரு இதுலயும் அனுப்புனா எத்தனை நாள்ல வரும், எப்ப அனுப்புங்கிறது எல்லா விவரங்களையும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க அதன் பிறகு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சீங்கன்னா புத்தகங்களை உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம், சரிங்களா. இதுல எந்த புத்தகம் வேணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணா போதும். புத்தகங்களோட சாம்பிள் பேஜஸ் காமிக்கிறேன். அப்படி காமிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில விவரங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதெல்லாம் கேட்டுக்குங்க, அதபடி ஃபாலோ பண்ணீங்க, புத்தகங்கள் உங்களுக்கு விரைவாக சேரும். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கால்ஸ் என்கரேஜ் பண்றதே கிடையாது. அது நீங்க அவசியம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டைரக்ட் போன் கால்ஸ் நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும். வாட்ஸ்அப்ல கம்ப்ளீட்டா கால்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வாட்ஸ்அப்ல கால்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, சரிங்களா. மிஸ்டு கால் கொடுக்கறதோ, வீடியோ கால் வரதோ, வாய்ஸ் கால் வரதோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல எதுவுமே வர வேண்டாம். வாட்ஸ்அப்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி வாய்ஸ் நோட் போடலாம், சரிங்களா. இந்த விவரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட் போட்டீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருவோம். எல்லா டீடைல்ஸும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அதை நீங்க முழுமையா கேட்டதுக்கு அப்புறமும், சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மட்டும் டைரக்ட் போன் கால் நீங்க வந்துக்கலாம், சரிங்களா. இதுதான் பொருளடக்கம். இந்த புத்தகத்தோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட பொருளடக்கம் அது எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. எப்பவும் போல இலக்கணம், இலக்கியம், தமிழ் தனியாக பிரிச்சிடறாங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா இலக்கணத்துல 150 தலைப்புகளாக பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கணத்தையே பாத்தீங்கன்னா ஒரு 3 பகுதிகளாக பிரிச்சு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா 22 தலைப்புகள் மாதிரி எடுத்து கொடுத்து உள்ள பாத்தீங்கன்னா தலைப்பு வாரியாக இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் எடுத்து தொகுத்து தலைப்பு வாரியாக தொகுத்து கொடுத்திருக்காங்க. இது டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இந்த புத்தகம் யூஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா. சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் புக் இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் பேப்பர் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. செகண்ட் புக்கோட ஃபர்ஸ்ட் விட பெட்டரா இருக்கு. இதோட பொருளடக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த புத்தகம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது, சரிங்களா. மொத்தம் 25 வினாத்தாள் சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க பாத்துக்கலாம், சரிங்களா. ஃபுல் டெஸ்ட் போட்டு பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியில 2 வினாத்தாள் 24, 25 மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸா, இயல் வைஸா, பருவம் வைஸா கொடுத்திருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க முழுமையா ஒரு முறை பாத்துக்கங்க. எஸ் பாருங்க, 6ஆம் வகுப்பு பருவமா பிரிச்சுறாங்க, 6 ஏழையும். சோ அதுக்கு ஒரு 3 கொஸ்டின் பேப்பர். 8ஆம் வகுப்புக்கும் 3 பிரிச்சு 3 கொஸ்டின் பேப்பர். 9ஆம் வகுப்புக்கு 4 கொஸ்டின் பேப்பர். 10ஆம் வகுப்பு பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் பேப்பர். 11ஆம் வகுப்பு பாத்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் பேப்பர். 12ஆம் வகுப்பு பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 25 கேள்விகள் இருக்கு, சரிங்களா. அதுல ஒவ்வொரு டெஸ்ட்ல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, அது எந்த பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற விவரங்களையும் உங்களுக்கு கொடுத்துறாங்க. சோ புத்தகம் பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கு. நீங்க போட்டு பாக்குறது கரெக்டா ஜம்முன்னு இருக்கும். ஃபுல் டெஸ்ட் போட்டு பாக்குறது, இயல் வைஸா போட்டு பாக்குறது, அதே போல டேர்ம் வைஸா போட்டு பாக்குறதுக்கெல்லாம் இந்த புத்தகம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அவசியம் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. மற்ற எல்லா விவரங்களும் நீங்க பாத்துக்கிறோம். உங்க வேலை பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்ன புக்குன்னு சொல்றீங்க, பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. மற்ற எல்லா வேலையும் நாங்க பாத்துக்குவோம். சோ புக் ஆர்டர் பண்ண 2-3 நாளைக்குள்ள உங்களுக்கு மோஸ்ட்லி சேரும். நிறைய பேருக்கு நிறைய நெக்ஸ்ட் டே டெலிவரியே உண்டு. நீங்க அது வரைக்கும் ஆறாமற ஜம்முன்னு உங்க ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருங்க, சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.